வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வார்த்தைகள் வருகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் வாசித்து நீங்கள் உதவும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். இன்றைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிறதான வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு நபர் சப்தமாய் வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், உன் மீது கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. இங்கே பார்க்கப்படும்போது அங்கே ஒளி வந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த லைட் வந்தப்போ வித்தியாசமான ஒரு வெளிச்சம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த பகலுக்கும் இரவுக்கும் அதில் கர்த்தர் வித்தியாசத்தை கட்டளையிட்டார். ஒளி. அல்லேலூயா. ஒளி ஆதியாகமத்திலே பார்க்கப்படும்போது ஆதியாகமத்திலே அந்த ஒளி ஆண்டவர் 3வது நாள் படைக்கிறார் அந்த ஒளியை. அல்லேலூயா. 3வது நாள் இருளுக்கும் பகலுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படி பெரிய சுடர்களையும் சிறிய சுடர்களையும் அவர் அல்லேலூயா வைக்கிறார். எங்க வைக்கிறார்? வானத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த ஒளி மனிதர்களுக்கு நடமாடுவதற்கு வெளிச்சம் கொடுக்கிறது. மனிதர்கள் வாழ்க்கையில் ரிலீஃப் ஆவதற்கு அந்த ஒளி வெளிச்சம் கொடுக்கல. அல்லேலூயா. வெளிச்சம் கொடுக்கிறா இல்லை, கர்த்தருடைய மகிமை தான் நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கப்படும்போது அல்லேலூயா, எப்படி நாம் அந்த ஒளியை எழும்ப முடியும், அந்த ஒளியை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது எழும்பி பிரகாசி. அப்ப எப்படி எழும்ப முடியும்? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு நபர் சப்தமாய் வாசிக்கலாமா? எழும்பு, எழும்பு, பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. நீ ஒரு காலத்தில் நீ தேவனுக்காய் எழும்பினதை கர்த்தர் பார்க்கிறார். தேவனை ஆராதித்ததை கர்த்தர் பார்க்கிறார். தேவனை மகிமைப்படுத்தினதை கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனத்தில் பார்க்கப்படும்போது எழும்பு, எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கவலைகள், பாரங்கள் கர்த்தருக்காய் எழும்ப முடியாதபடி உன்னை தடுத்து கட்டி வைத்திருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், அதை நீ உதறிவிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காய் செயல்பட வேண்டும், ஆண்டவருக்காய் ஓட வேண்டும், ஆண்டவருக்காய் பயன்பட வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏக்கங்களும் உண்டு. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உன்னை தளர்த்தி கட்டுகிறது, ஏதோ ஒரு வேதனை வந்து உன்னை அல்லேலூயா செயல்படாத விடாதபடி தடுத்து போடுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை உதறிவிட்டு எழும்பு. அல்லேலூயா. உதறிவிட்டு எழும்பும் போதுதான் ஆண்டவருடைய பலன் இறங்கி வருகிறது. நீ ராகாபை துண்டித்தது நீதான், வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதான். உன்னை கொண்டு நீ ஜெபித்த போது அல்லேலூயா அநேக அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்தாரே. இன்றைக்கு எங்கே? இன்றைக்கு எங்கே? ஐயோ, நான் ஜெபிக்கிறேன் எனக்கு பதில் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயே. நான் ஜெபிக்கிறேன் எனக்கு மறுபடி இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயே. கர்த்தர் சொல்ற, ஒரு விசை கூட எழும்பு. அல்லேலூயா. ஒரு விசை கூட ஆண்டவருக்காய் எழும்பு. உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு மறுபடிகள் கடந்து வரும், உன்னுடைய வேண்டுதலுக்கு மறுபடிகள் கடந்து வரும், உன் கண்ணீருக்கு மறுபடிகள் கடந்து வரும். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ தலை குனிந்து போவது இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பினாத்தான் இருள் விலகி வெளிச்சம் வரும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு தூங்கட்டும் என்று சொல்லி தூங்கினால் நம்முடைய தரித்திரம் வழிபோக்கனை போல வரும். தூங்காதே, எழும்பு. அல்லேலூயா. ஜெப வேளை வரும்போது நேற்றைய தினம் ஜெபித்த, இன்றைக்கு எனக்கு சோர்வாக இருக்குது, நாளைக்கு ஜெபிக்கலாம் என்று தள்ளி வைக்காதே. நீ எழும்பு, குறித்த நேரத்தில் எழும்பு. கர்த்தர் உனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள் ஒருவேளை தாமதித்து போகலாம், ஆனாலும் தடைபட்டு போகாதபடி நீ எழும்பு.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரே, என் வாழ்க்கையில நடக்கலையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்காதே. அல்லேலூயா. நீ எழும்பினால் காரியங்கள் வாய்க்கும்படி, காரிய சித்தி ஆகும்படி கர்த்தர் உனக்கு துணை புரிவார். விசுவாசித்தால் கரங்களை தட்டி அந்த அப்பாவுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஒரு நபர் சப்தமாய் வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சத்தமாய் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி இருக்கிற நீ, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ, தேவ சமூகத்தில் எனக்கு ஒரு விடுதலை வரும் என்று சொல்லி நம்பி இருக்கிற நீ, சோர்ந்து போக என் தெய்வம் விடவே மாட்டார். அல்லேலூயா. நீ எழும்ப கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆனா ஒரு காசுக்காக ஒருத்தங்க சொன்னாங்க, எனக்கு இன்னைக்கு குறிப்பிட்ட பணம் தேவை. நான் சொன்னேன், நீங்கள் வாங்க, தேவ சமூகத்தில் வாங்க, ஜெபித்துட்டு போங்க, கர்த்தர் அந்த பணத்தை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி. அல்லேலூயா. அநேக நாட்கள் நான் பார்க்கிறேன், அவங்களுடைய பிரச்சனையில் அவங்க சொல்லுவாங்க, இந்த நபரை நான் தேடி போனேன், அந்த நபரை தேடி போனேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. இங்கே வந்து ஜெபிக்கிற மறு நிமிடத்தில் அவங்களுக்கு அந்த உரிய பணம் தொலைபேசியில் கிடைச்சதுன்னு பதில் வரும். அல்லேலூயா. அப்போ எதனால பலன் கிடைக்கிறது? அங்கும் இங்கும் அலைந்து ஓடுகிறதுனால் அல்ல, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் தம்முடைய தூதர்களை யாரிடத்தில் பேசணுமோ அங்க பேசி அங்க அற்புதத்தை செய்கிற தெய்வம். அல்லேலூயா. மனம் அடிந்து போக விட மாட்டார், மனம் தளர்ந்து போக விட மாட்டார், நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் வைத்திருக்க. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு நபர் வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிற உன்னை சத்துரு கையில என் தெய்வம் விட்டு கொடுக்க மாட்டார். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஊழியக்காரரின் சுதந்திரமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, நீ ஆராதிக்கும் போது, ஆராதனைக்கென்று போகும்போது சொல்லுவாங்க, இவன் என்ன பைபிளை தூக்கிட்டு போறாளே, இவன் என்ன பைபிளை தூக்கிட்டு போறானே, இவன் என்ன ஜெபிக்கிறானே. ஆண்டவர் சொல்றாரு, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனை தேட தேட, தேவ சமூகத்தை நாட நாட, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார். விசுவாசித்தால் மாத்திரம் கரங்களை தட்டி அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு விரோதமா அல்லேலூயா நாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார். அல்லேலூயா. நீ நிரூபிக்க போக வேண்டாம் தேவ பிள்ளையே. பிரச்சனையை கொண்டு வந்து, ஐயோ இதை பேசினாங்க, இதை சொன்னாங்கன்னு சொல்லி நிரூபிக்க நீ போக வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. சொன்னவங்களே சொல்லுவாங்க, இவங்க குற்றமற்றவர்கள் என்று சொல்லி நியாயம் தீர்க்கும் நாள் வரும். அல்லேலூயா. ஒரு போதகருடைய சாட்சியை கேட்டு என்னன்னு சொன்னா, அவர் அல்லேலூயா ஊழியத்துக்கு வரும் என்பதா பல முறை அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஊழியத்தை செய், நீ உன்னுடைய வேலையும் ஊழியமா என்னுடைய பணியை செய் என்று சொல்லி அநேக ஊழியர்கள் அழைப்பு விடுத்தாங்க. அவரோ அந்த வேலையில் மேன்மையான ஒரு இடத்தில் இருந்த காரணத்தினா, எனக்கு வேலைதான் முக்கியம், ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் தன்னை அல்லேலூயா தடுமாற்றிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, அந்த கம்பெனியில் ஒரு குறிக்கப்பட்ட தொகை காணாமல் போய்விட்டது. பாருங்க, அந்த குறிக்கப்பட்ட தொகை காணாம போனதோ இந்த கம்பெனியில் முழு பொறுப்பும் இந்த போதகர் கையில், இவர் இப்போதான் போதகர் ஆனால் அதுக்கு முன்பதான் அவர் கையில் தானே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த மேனேஜருக்கு ஒரே சந்தேகம் இந்த நபர் மேலே. இவர் என்ன செய்தார் தெரியுமா? உடனே போலீஸ் கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் கிடையாது, உங்களை பிடிச்சு உள்ளே போட்டுட்டாங்க.
ஜெயிலில் போட்டுட்டாங்க. இவங்க அந்த ஜெயிலில் இருந்து அவர் சொல்கிறாங்க, அன்னைக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அன்னைக்கு நிர்வாண கோலத்தோடு அங்கே இருக்க வேண்டும். இப்போ பொய் செய்கிறவங்களுடைய கரங்களில் முட்டுப்பின் அடிப்பார்களாம், அல்ல குண்டூசி, அப்படியெல்லாம் காயப்படுது. இவர் எடுக்கவே இல்லை. இவர் பொய் சொல்லி எப்படி அங்கே தப்பு வைக்க முடியும்? நான் எடுக்கலை. அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்தாங்க. இவர் அந்த நிர்வாண கோலத்தோடு அந்த அறைக்குள் நின்று கொண்டு அல்ல ஆண்டவரை பார்த்த அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் போட்டு விட்டுருக்கிறாங்களா, சிறிய கற்கள். அந்த கற்களில் முட்டை போட்டுக்கொண்டு அவர் கரத்தை பரத்துக்கு நேராய் விரித்து, ஆண்டவரே எனக்கு பல முறை உமக்காய் வாழும்படி உமக்காய் ஊழியம் செய்யும்படி அழைப்பை கொடுத்தும் நான் விலகி போனதை மன்னியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முறை உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் மெய்யாக இந்த குற்றத்தை செய்யவில்லை, நான் குற்றமற்றவன் என்று நீர் நிரூபித்தால் நான் உம்முடைய இறைப்பணியை செய்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அங்க பார்க்கப்படும் போது இவர் அந்த எல்லா அதிகாரிகளும் பார்க்கவே, காவலாளர்கள், அது மட்டுமல்ல அறை கிளீனர்கள் எல்லாரும் பார்க்கவே அவர் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இவர் விண்ணப்பம் பண்ணி அரை மணி நேரம் ஆகல, அந்த மேனேஜரும் சில அதிகாரிகளுமாய் அந்த அறைக்குள் வருகிறார்கள். அல்லேலூயா. பணத்தை எடுத்தவனை வேறொரு இடத்தில் வைத்து வேறொரு பிரச்சனையில் போலீசார் கைது செய்த போது பணம் எடுத்தவன் மாட்டப்பட்டான். கரங்களை தட்டி தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அவனை உள்ள ஜெயிலில் போட்டாங்க. பணத்தை அப்படியே அந்த மேனேஜர் கையில் கொடுக்கல, அங்கே ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. ஆனால் இந்த அதிகாரியும் அந்த மேனேஜருமாய் வந்து இந்த நபரை உள்ளே இருந்து கூப்பிடும்போது அவர் சொன்னார், கூப்பிட்டு அங்கே எல்லாம் பேசி முடித்து எழுதி முடித்து வெளியே வரும்போது மேனேஜர் அவருடைய வாகனத்தில், வாங்க தம்பி என்னை மன்னித்து விடுங்கள் தம்பி என்று சொல்லும்போது அவர் சொன்னார், மன்னிப்பதற்கு நான் ஒன்றும் கடவுள் இல்லை, மன்னிக்க தகுதியானவர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் மாத்திரமே நீங்கள் மன்னிப்பை கோருங்கள் என்று சொல்லி அவர் அல்லேலூயா அழுக்கு கந்தை துணியோடு தெருவாய் நடந்து தன் வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. குறிப்பிட்ட நாள் ஒன்று வந்தது. இவர் சொன்னார், இனி இந்த பணியை நான் செய்யவே மாட்டேன், இன்றோடு அந்த பணி எனக்கு முடிவடைந்து விட்டது, இனி இறை பணி மாத்திரமே செய்வேன் என்று சொல்லி அன்றைக்கு அவர் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தனது ஆலயத்தில் போய் கண்ணீர் மல்க அழுதார். அல்லேலூயா. நடந்தது என்ன? அநேக ஊழியர்கள் அவரை ஆற்றி தேற்றி நீ இனி வந்து கர்த்தருக்காய் தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவரை அல்லேலூயா அல்லேலூயா ஆறுதல் படுத்தி தேற்றினார்கள். அவர் இன்றைக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கம்பெனியோ ஒன்றுமில்லாதபடி தவிடுபடியாய் ஆகி போனது. அந்த கம்பெனியின் பெயர் கெட்டு போனது. இந்த ஊழியக்காரரின் பெயர் பிரபலப்பட்டது. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? நீ தேவனுக்காய் நிற்கும் போது, கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.